குழந்தை செல்வம், கல்வி செல்வம், இது எல்லாமே செல்வத்தை குறிக்கிறது தான். ஒரு மனுஷனுக்கு அழியாத செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்விதான். அதாவது லக்ஷ்மி தேவி வந்து நின்றுட்டு இருப்பா, சரஸ்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருப்பா. இது வந்து எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி தேவி வந்து வந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவ. சரஸ்வதி தேவி அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டா, ஆனா வந்துட்டானா அவ போக மாட்டா. அவ இருந்துட்டானா லக்ஷ்மி தேடி வந்துருவா. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை. ஸோ அக்கா கேட்கும்போது ஒரு காமெடி வருதுன்னு சொன்னேன்னா, இது தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். ஒரு படத்துல மயில்சாமி இருப்பாரு, அவர் வந்து கறிக்கு வெட்டுற கடையில இருப்பாரு. அப்போ ஒரு பைக்ல ஒருத்தர் வந்து, பாய் மூளை இருக்கா அப்படின்னு, இப்ப இல்ல நாளைக்கு வாயிருக்கும். அவங்க கடைக்கு வர வந்து கேட்பாங்க, இந்த கடையில மட்டும்தான் நீ எது கேட்டாலும் திருச்சிக்கிட்டே சொல்ற. அந்த மாதிரி அக்கா கேட்ட கேள்விக்கு எனக்கு பகிர்ந்துக்கு படிச்சு மூளை வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கே சில நேரத்துல மூளை இல்லாம மறந்து போறோம். ஸோ இருந்தாலும் இறை அருளால, குரு வழியில, சித்தர்கள் வழியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இது ஆன்மீக கடையா இருந்தாலும் ஏன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பழக்கடை கிடையாது, எதுக்கு இவங்க பழம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ உண்மை என்னன்னா, இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய நெய்வேத்திய பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது.